எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் செங்கோ அகாடமி யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது 12th ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். அதில் 1 மார்க் கொஸ்டின் நான் பார்க்க போகிறோம். முதல் பாடம் மிகைகாண் சோதனைகள் அடிப்படை கோட்பாடுகள் பெருங்கூறு சோதனைகளும். முதல் கேள்வி, மாதிரி சராசரிக்கான திட்டப்பிழை ஆப்ஷன் இ சிக்மா பை ரூட் n. இரண்டாவது கேள்வி, மாதிரி அளவு n பெரிதாகவும் சிக்மா ஸ்கொயர் தெரியாமலும் இருந்தால் மாதிரி பண்பளவை சோதனையில் சிக்மா ஸ்கொயர் என்பதற்கு பதிலாக இடம்பெறுவது மாதிரி மாறுபாட்டளவை. அடுத்து மூன்றாவது கேள்வி, ஒரு சோதனையில் தீர்மானிக்கும் பகுதி என்பது இன்மை கருதுகோளை மறுக்கும் பகுதி. அடுத்து நான்காவது கேள்வி, ஒரு பெருங்கூறுக்கான சோதனையில் ஆல்பா எனும் மிகைகாண் நிலைக்கு இருமுனை சோதனைக்கான தீர்மானிக்கும் மதிப்பு z ஆல்பா பை 2. பொதுவாக பெரும் மாதிரி கோட்பாடுகள் பயன்படுத்தப்படுவது எப்போது எனில் n greater than 30. அடுத்து h1 என்பது ஒரு முனை மாற்று எடுகோளாக இருக்கும்போது தீர்மானிக்கும் பகுதியை நிர்ணயிக்கும் சோதனை வளமுனை சோதனை. அடுத்து பெருங்கூறில் 5% மிகைகாண் நிலையில் இருமுனை சோதனையின் தீர்மானிக்கும் மதிப்பு 1.96. அடுத்து h0 mu equal to mu 0 என்பதற்கு ஏற்ப h1 is mu less than mu 0 எனும் ஒரு சோதனையில் மிகைகாண் மதிப்பு ஆல்பா equal to 0.01 இருக்கும்போது அதன் தீர்மானிக்கும் மதிப்பு -2.33. அடுத்த கேள்வி, ஒரு கருதுகோள் சோதனையில் h0 is mu 0 equal to 45, h1 is mu 0 less than 45 என்பதற்கு ஏற்ப நடத்தப்படும் சோதனை இடதுமுனை சோதனை. இடதுமுனை சோதனை. அடுத்து 10வது கேள்வி, மாற்று எடுகோள் h1 is mu not equal to mu 0 எனும்போது தீர்மானிக்கும் பகுதியை நிர்ணயிப்பது இடவள இருமுனை சோதனை. அடுத்து சரியான கூற்றாக இருக்கும்போது h0 என்பதை மறுக்கும் பிழை முதல் வகை பிழை. அடுத்து இன்மை கருதுகோள் h0 என்பதை பொறுத்து மாதிரி விகித சமத்தின் திட்டப்பிழை ஸ்கொயர் ரூட் ஆஃப் pq divided by n. முழுமை தொகுதி மாறுபாட்டு அளவைகள் தெரியாத போது இரு முழுமை தொகுதியில் உள்ள சராசரிகளின் சமணித்தன்மை பற்றி அறியும் மாதிரி பண்பளவை சோதனை ஆப்ஷன் இ. அதாவது x பார் மைனஸ் y பார் டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் சிக்மா ஸ்கொயர் x டிவைடட் பை m பிளஸ் சிக்மா ஸ்கொயர் y டிவைடட் பை n. அடுத்து 14வது கேள்வி, முழுமை தொகுதிகளின் மாறுபாட்டு அளவை சமமாகவும் கொடுக்கப்பட்டு இருந்தால் மாதிரி பண்பளவை சோதனை z equal to x bar minus y bar divided by sigma square root of 1 by m plus 1 by n என்பதில் அமைக்கப்பட்டிருக்கும் இன்மை கருதுகோள் ஆப்ஷன் ஆ h0 equal to means is mu x equal to mu y. அடுத்து இரு மாதிரி சம விகிதங்களின் வித்தியாசம் px minus py காண்பதற்கான திட்டப்பிழை ஆப்ஷன் a square root of p cap q cap into 1 by n plus 1 by m plus 1 by n. அடுத்து 16வது கேள்வி,
மிகைகாண் நிலை என்பது அதாவது P முதல் வகை பிழையின் மேல் எல்லை மதிப்பு. அடுத்தது முழுமை தொகுதியின் விகித சமம் காணும் பெருங்கூறு சோதனை செய்வதற்கு பொருத்தமான நிபந்தனை. ஆப்ஷன் A n பெரிது n greater than or equal to 30, np greater than or equal to 5, n into 1 minus p greater than or equal to 5. 18வது பெருங்கூறுகளை கொண்டு இரு மாதிரிகளின் சோதனை செய்வதற்கான நிபந்தனை. ஆப்ஷன் A m greater than or equal to 30, n greater than or equal to 30. அடுத்து 19வது கேள்வி, பெருங்கூறு சோதனை எப்போது பொருத்தமானதாக இருக்குமெனில் அதன் முழுமை தொகுதியின் பரவல், அதாவது எந்த பரவலாக இருந்தாலும் பொருந்தும். அடுத்து 20வது கேள்வி, பெருங்கூறுகளில் இன்மை கருதுகோள் H0 என்பதற்கு இசைந்த ஒரு பக்க இடது மாற்று கருதுகோள் அமைக்கும் போது அதற்கான மறுக்கும் விதி, அதாவது ரிஜெக்ஷன் ரூல். Z0 less than minus Z alpha.